ஹாய், நம்ம இன்றைக்கி செட் பார்க்க போகிறோம். செட்னா என்ன? அது வந்து ஒரு டேட்டா டைப். அதில் வந்து நான் நிறைய எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். கர்லி பிரேஸ் தான் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் செட்டில் ஸ்டோர் பண்ணுவேன். செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸிங்கே கிடையாது. ஸோ இண்டெக்ஸுடைய பொசிஷன் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்துனா 0, செகண்ட் எலிமெண்ட்னா 1, அந்த மாதிரி எனக்கு இண்டெக்ஸிங்கே கிடையாது. அப்போ நான் எப்படி செட் ஆக்சஸ் பண்ணுவேன்? ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவேன். செட்டில் வந்து எனக்கு ஆர்டரே கிடையாது. நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன்னா அது ஒரு ஆர்டரில் எடுத்துக்கும். செட் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் தான் யூஸ் பண்ணுதுங்க அதோடைய ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு. ஸோ செட்டில் இண்டெக்ஸ்லாம் என்னால் இண்டெக்ஸ் எலிமெண்ட் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். செட்டில் டூப்ளிகேட்டே அலோவ் பண்ணாது. ஏதாச்சும் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை டூப்ளிகேட் இல்லாமல் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து செட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எல்லா எம்ப்ளாயி ஐடியும் நான் வந்து செட்டில் ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக செட் தான் பெஸ்ட்டு டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டூப்ளிகேட்டே அலோவ் பண்ணாது. எம்ப்ளாய் ஐடி டூப்ளிகேட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் செட்டு ஒரு பெஸ்ட் டேட்டா டைப் எம்ப்ளாய்லாம் ஸ்டோர் பண்ணலாம். இதுவே நான் மார்க் ஸ்டோர் பண்ணால் செட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரே கிளாஸில் 2-3 ஸ்டூடெண்ட்டு ஒரே மார்க் எடுத்துருக்கலாம். ஓகே, அதனால் எனக்கு டூப்ளிகேஷன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மார்க்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறதா என்னால் செட்டை வந்து செட்டை வந்து டேட்டா டைப்பாக எடுத்துக்க முடியாது. செட் வந்து பார்த்தா நம்ம 10th + படித்த வென் டயக்ராம் மாதிரி தாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நான் செட் 1 டைப் பண்ணுறேங்க அப்படின்னு போட்டு 23, 56, 78, 90 இதை கர்லி பிரேஸ் தான் நம்ம கொடுப்போம். சரி, இப்போது இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் டைப் ஆஃப் செட் 1. இப்போது இந்த செட்டில் நான் ஏதாச்சும் வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், செட் 1 டாட் ஆட். இது நான் பிரிண்ட்டில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் வந்து செட் 1 டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஏற்கனவே இருக்கிற வேல்யூ கொடுக்குறேன். 56 ஏற்கனவே இருக்குது. ஸோ அந்த வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் 56, செட் 1 இதை ரன் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த செட் 1 என்ற டைப்பு பார்க்கும்போது எனக்கு வந்து செட்னு சொல்லுது. அடுத்து 56 நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 56 தான் இருக்குது. ஒரே 56 தான் இருக்குது, 2 56 இல்லை. ஏன்னா ஏற்கனவே அதில் இருக்குது. ஸோ நான் கொடுத்த ஆர்டர் பாருங்கள், வந்திருக்க ஆர்டர் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதான் வந்து செட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டரே ஃபாலோ பண்ணாது. இப்போ நான் இந்த செட்டில் பிரிண்ட் இண்டெக்ஸிங் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆக்சஸிங் யூஸிங் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். செட் 1 ஆஃப் இண்டெக்ஸிங்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு ஒரு நம்பர் கொடுக்கணுங்களா. ஸோ இந்த 0ன்றது இண்டெக்ஸ். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் அப்படின்னா என்னால் வந்து செட் ஆப்ஜெக்டை இண்டெக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ செட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா? அதையும் என்னால் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இண்டெக்ஸிங்கே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி என்னால் சேஞ்ச் பண்ண முடியும்? செட் ஆஃப் 0 = 99 அப்படின்னு கொடுத்தா இதையும் என்னால் பண்ண முடியாது. ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை செக் பண்ணுறேன். டீபக் போயிட்டேன், ரன்னே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்கள், செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்போர்ட் தி ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ என்னால் செட்டில் இருக்க வேல்யூஸையும் மாற்ற முடியாது. அடுத்து இப்போ செட்டில் நான் ஆக்சஸ் பண்ணால் ஃபார் ஐ இன் செட் 1 பிரிண்ட் ஐ. ஃபார் லூப் வச்சு மட்டும் தான் செட் ஆக்சஸ் பண்ண முடியும். வைல் லூப் வச்சு என்னால் செட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஐட்ரபிளையும் நான் வந்து வைல் லூப்பில் ஆக்சஸ் பண்ணேன்னா நான் வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இண்டெக்ஸிங் வந்து செட்டில் பாசிபிள் கிடையாது. அப்போது செட்டில் இருக்க வேல்யூஸை நல்லா ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு இங்கே ஏன் எரர் த்ரோ பண்ணுதுன்னா இந்த லைன் வந்து எரர். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், எரரே இல்லை. ஸோ இப்போ வந்து 56, 90, 78, 23 பிரிண்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் செட்டில் வந்து என்னால் இண்டெக்ஸிங்கும் பண்ண முடியாது, அதே மாதிரி ஆர்டரையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நான் ஏற்கனவே செட் 11, 22, 30, 44 வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும் போது ஆன்சர் வந்து 33, 11, 44, 22 and 55 பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த செட் கூட வந்து நான் சில டேட்டாவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ செட் 1 டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ 11 அப்படின்னு தரேன். 11 ஏற்கனவே இருக்குது. அப்போது செட்டு என்ன பண்ணுறது பாருங்கள், நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எரர்லாம் சொல்லாது, ஆனால் அந்த 11 எடுத்துக்காது. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், 11 எடுத்துக்கவே இல்லை. இப்போது இதையே வந்து நான் வந்து திருப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், 12 அப்படின்னு தரேன். 12 ஏற்கனவே அதில் இல்லை. ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது 12 எடுத்துக்கிச்சு.
ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த 12 வந்து எங்கே இன்சர்ட் ஆகுன்றது நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ அதுதாங்க அந்த செட்டில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எந்த இடத்துல அந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. இப்போ செட்டில் வந்து நான் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணேன். ஆனால் இப்போ இதுவே என்கிட்ட 100 எலமெண்ட் இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும், 100 வாட்டி ஆட்னு கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுவேன், செட்டில் வந்து அப்டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ set1 டாட் அப்டேட். இந்த அப்டேட்டில் நான் இன்னொரு செட்டை வந்து கொடுத்துக்குவேன். இப்போ பாருங்கள் 77 55 99 அப்படின்னு கொடுத்துக்குவேன். ஸோ அப்டேட்டுக்குள்ளே நான் கொடுக்குற பேராமீட்டர் வந்து ஒரு செட்டாக இருந்ததுன்னா, ஸோ அப்போது ஏற்கனவே இருக்கிற இந்த செட் 1ல் இருக்கிற வேல்யூ கூட இதெல்லாம் சேர்ந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் print set1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு பாருங்கள் ஆன்சர் வந்து 3399 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அந்த 77 எல்லாமே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து set1 டாட் அப்டேட். ஸோ அப்டேட்னா நான் வந்து ஒரு செட்டாக தான் வந்து கொடுக்க முடியும். சரி, இன்கேஸ் நான் என்ன பண்ணலாம், இப்போது ஒரு நம்பர் கொடுத்தா இப்போது set1 டாட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து 56 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ நான் வந்து print set1 அப்படின்னு ரன் பண்ணும்போது இப்போ இதில் பாருங்கள் இந்த 56 வந்து ஆட் ஆகலை பாருங்கள். ஸோ அப்போ நான் கொடுக்குறது இப்படி கொடுத்தா எனக்கு ஆட் ஆகிடும். ஏன்னா அது ஒரு செட் வித் ஒன் எலமெண்ட் மாதிரி. ஸோ அப்போ அதை ரன் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 56 ஆட் ஆயிடுச்சு. ரைட். அடுத்து வந்து இப்போது நான் வந்து யூனியன் இன்டர்செக்ஷன்ஸ் அதெல்லாமே காமிக்கிறேன். இப்போது அதே இப்போ செட் 2 எடுத்துக்கிறேன். செட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 11 33 55 88 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செட் 3 இஸ் ஈக்குவல் டு 44 66 77 88 55 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணலாம். ஸோ print set2 டாட் யூனியன் set3. அதே மாதிரி print set3 டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் set2. ஸோ யூனியன் என்ன பண்ணோம், எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிவிடும். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணோம், காமன் வேல்யூ மட்டும் கொடுக்கும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இன்டர்செக்ஷன் வந்து 88 and 55 இது காமன் வேல்யூ. இது வந்து யூனியன் பண்ணுது. செட் 2யும் செட் 3யும் யூனியன் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு எப்பவுமே அவுட்புட்டில் புரியணும் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே வந்து இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் சிங்கிள் கோட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு இங்கே கர்சரை வச்சு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ கொடுத்து போடணும் அவசியம் இல்லை. அதை அப்படியே செலக்ட் பண்ணி ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட்டு டபுள் கோட்ஸில் சிங்கிள் கோட் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ளோஸ் ஆகிரும். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்கள். இது வந்து செட்டு 2வும் செட்டு 3யும் யூனியன் பண்ணது அப்படின்னு. இது வந்து இன்டர்செக்ஷன் பண்ணது. ஸோ இன்டர்செக்ஷன் வந்து எனக்கு காமன் தரும், யூனியன் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். set2 டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் set3. டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா a மைனஸ் b மாதிரி. ஓகேங்களா? ஸோ a மைனஸ் b. அப்போ a மைனஸ் b என்னன்னா ஏன்ற செட்டிலேருந்து பியை கழிக்கணும். அதாவது இப்போது இந்த செட்டில் எந்தெந்த வேல்யூலாம் செட் 3ல் இல்லையோ, செட் 2ல் இருக்கிற எந்த வேல்யூ வந்து செட் 3ல் இல்லையோ அது மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 வந்து செட் 3ல் இருக்கா, இல்லை, அப்போது அதை பிரிண்ட் பண்ணணும். 33 செட் 3ல் இருக்கா, இல்லை, அப்போது அதை பிரிண்ட் பண்ணணும். 55 இருக்கா, ஆமாம் இருக்கா, அப்போது அதை பிரிண்ட் பண்ணாது. 88 இருக்கா, ஆமாம் இருக்குது, அப்போது அதையும் பிரிண்ட் பண்ணாது. அப்போது எனக்கு வந்து 11 and 33 மட்டும் தான் எனக்கு வந்து இதில் பிரிண்ட் ஆகும். ஸோ செட் 2 என்ன பண்ணோம், செட் 2 டாட் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணோன்னா செட் 2ல் இருக்கிற எலமெண்ட் எந்த எலமெண்ட் வந்து செட் 3ல் இல்லையோ அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும்.
இங்கே பாருங்கள் 33 and 11 மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ யூனியன்னா ஜஸ்ட்டு கம்பைன் பண்ணோம். இது இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூ மட்டும் கொடுக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து ஏலேருந்து பி, அதாவது செட் 2ல் இருக்கிற எந்த வேல்யூ செட் 3ல் இல்லையோ அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதையே நான் வந்து மாற்றி கொடுக்குறேன். ஸோ Ctrl D கொடுத்தா டூப்ளிகேட் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து செட் 2 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து செட் 3 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், செட் 3ல் இருந்து செட் 2வை கழிக்கும். அப்புறம் என்ன அர்த்தம், செட் 3ல் இருக்கிற எந்த வேல்யூ வந்து செட் 2ல் இல்லையோ அதை மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ 44 இருக்கா, இல்லை, அப்போ அதை பிரிண்ட் பண்ணணும். 66 வந்து இதில் லிஸ்ட்டில் இருக்கா, இந்த செட்டில் இருக்கா, இல்லை, அப்போ அதையும் பிரிண்ட் பண்ணணும். 77 இதில் இல்லையா, அப்போ அதையும் பிரிண்ட் பண்ணணும். 88 and 50 மட்டும் பிரிண்ட் பண்ணாது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு வந்து 66, 44, 77 பிரிண்ட் ஆகுதுங்களா. இப்போ எனக்கு ரெண்டுத்துலேயுமே இதெல்லாம் அன்காமனாக இருக்குது அப்படின்றது வேணும். ஸோ அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணுவேன். செட் 3 டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து செட் 2 அப்படின்னு போட்டுருவேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி போட்டுட்டு கமா வி. ஸோ நவ் யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. இப்போ பாருங்கள் இதில் 33, 66, 11, 44 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்காமன் வேல்யூஸ். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா இன்டர்செக்ஷனுடைய ஆப்போசிட். அப்படி இன்டர்செக்ஷன் என்ன பண்ணணும், காமன் வேல்யூ கொடுக்குமா. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்காமன் வேல்யூஸ் ரெண்டு செட்லேருந்துமே கொடுக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் தான் தரும், லெஃப்ட் செட்டில் இருக்கிறது மட்டும் தான் தரும். ஓகேங்களா. அதே மாதிரி யூனியன் வந்து எல்லாத்தையும் எனக்கு கம்பைன் பண்ணி தரும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டில் இருக்கிற ஒரு ஆப்ரேஷன். அதே மாதிரி செட்டில் வந்து இப்போது இதெல்லாமே எலமெண்ட் ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ செட்டில் வந்து எப்படி எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன், செட் 2 டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ரிமூவ்ன்ற இடத்துல நான் வந்து 89 அப்படின்னு தரேன். ஆக்சுவலாக 89 ஒன்று கிடையாது. ஓகேங்களா. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ணுதுன்னு. ஸோ ஆஃப்டர் ரிமூவ் ஆஃப் 89 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கமா இப்போது ரன் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு எரர் கொள்ளும். இங்கே பாருங்கள், கீ எரர் 89 ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி, இந்த மாதிரி எரர் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஸ்கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதே 89 கொடுத்தா எனக்கு வந்து எரர் சொல்லாது. இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் டிஸ்கார்ட் இங்கே பாருங்கள், டிஸ்கார்டில் வந்து எதுவுமே சொல்ல பாருங்கள் எனக்கு கரெக்டாக செட் 2ல் இருக்கிறத அப்படியே கொடுத்துச்சு. ஸோ டிஸ்கார்ட் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா இருந்தால் டெலீட் பண்ணும், இல்லைன்னா எதுவும் பண்ணாது. ஸோ delete the element if exist, அவ்வளோதான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா எனக்கு எரர் சொல்லும். ஓகேங்களா. இஃப் நாட் எக்ஸிஸ்ட் it will not throw error. சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இஃப் நாட் எக்ஸிஸ்ட் இட் வில் த்ரோ எரர். சரிங்களா. இதுதான் ரிமூவ் அண்ட் டிஸ்கார்ட். இப்போது நான் வந்து சில வேல்யூஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது இப்போ வந்திருக்க இப்போது இந்த செட் 3 சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணணும், ரெண்டு இடத்துல அன்காமன் வேல்யூஸை கொடுக்கும் இல்லையா, அந்த அன்காமன் வேல்யூஸை நான் திருப்பி என்ன பண்ணணும், செட் 3க்கே அசைன் பண்ணணும். அப்படின்ற கேஸில் நான் வந்து அப்டேட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கேன். இப்போ பாருங்கள், செட் 3 டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்கோர் அப்டேட். ஓகேங்களா. அப்டேட் கொடுத்துட்டு செட் 2. ஓகேங்களா. ஸோ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் 3 உடைய வேல்யூ என்னென்னு சொல்லிடுறேன். இப்போது இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் செட் 3 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்.
ஸோ செட் 3 பாருங்கள் 66 44 77 55 88. இப்போது இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுடைய வேல்யூ ஆக்சுவலாக நமக்கு என்ன வந்தது இங்கே பாருங்கள், இதில் காமிக்கிறேன். ஸோ 33 66 11 44 77. ஸோ இந்த வேல்யூ அப்படியே புது வேல்யூவாக எனக்கு வந்து செட் 3ல அசைன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் செட் 3 வேல்யூ அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஆன்சர் தான் அதுவும் சேம். ஸோ இது மாதிரி நான் வந்து வந்திருக்க ஆன்சரை அப்படியே வந்து செட் 3க்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி வர்ற ஆன்சரை நான் வந்து இந்த செட்டுக்கு அப்டேட் பண்ணோன்னா ஐ கேன் யூஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்டேட். இதே மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸுக்கு வர ஆன்சர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க செட்டு, லெஃப்ட் சைடு என்னது இங்கே கொடுத்துருக்கீங்களா, இதுதான் வந்து லெஃப்ட் சைடு. ஸோ அந்த அட்ரஸுக்கு நான் மாற்றணும்னா, அந்த செட்டுக்கு நான் மாற்றணும்னா நான் வந்து இது மாதிரி அப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிமெட்ரிக் _ டிஃப்ரென்ஸ் _ அப்டேட், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் _ அப்டேட், யூனியன் _ அப்டேட், இன்டர்செக்ஷன் _ அப்டேட், இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்செட்டு, சூப்பர் செட்டு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், சூப்பர் அப்படின்னு தரேன். சூப்பர் இஸ் ஈக்குவல் டு 45 78 90 32 54 இது எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப் அப்படின்னு சப்புன்னு கொடுத்துட்டு இதில் வந்து 45 90 அதுக்கப்புறம் 54 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். எப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது இந்த சூப்பர்ன்றது இஸ் சூப்பர் செட். எப்போ வந்து ஒரு செட்டு வந்து சூப்பர் செட்டாக இருக்கும்னா அந்த செட்டு வந்து அதில் சப் செட்டுடைய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அது வச்சுருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா தென் தட் இஸ் கால் சூப்பர். இப்போ வர பாருங்கள் 45 90 54 இருக்கா, இந்த 3 எலமெண்ட்டுமே இதில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து ட்ரூ. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து சூப்பர் செட் மாதிரி இஸ் சப்செட்டும் இருக்குது. இஸ் சப்செட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சப்செட் என்னன்னா இங்கே சப்புன்னு போட்டுட்டு இங்கே சூப்பர்னு மாற்றணும். இங்கே சூப்பர்னு மாற்றிட்டோன்னா ரெண்டுமே வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கும். இங்கே பாருங்க, ஏன் ட்ரூவாக இருக்குன்னா சப்செட்டில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது. அப்போது இந்த சூப்பர்ன்றது இந்த சப்புக்கு சூப்பர் செட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அதே தான், அதே சூப்பர் செட்டில் இருக்கிற வேல்யூஸ், சில வேல்யூஸ் எல்லாமே இந்த சப்செட்லேயும் இருக்குன்னா தென் திஸ் இஸ் கால்டு சப்செட்டு. அதே மாதிரி இப்போது டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ S1 இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அடுத்து S2 ஈக்குவல் டு 45, 3, 7, 6, 7, 8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன செக் பண்ண போகிறேன், print S1 டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் S2. டிஸ்ஜாயிண்ட் ஆனால் காமனாக எந்த வேல்யூமே இருக்கக்கூடாது அப்படின்னா தான் டிஸ்ஜாயிண்ட். காமனாக வேல்யூ இருந்ததுன்னா அப்போது இட் இஸ் நாட் டிஸ்ஜாயிண்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் காமனாக வேல்யூ தான் இருக்கா, 45 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக இது வந்து டிஸ்ஜாயிண்ட் கிடையாது. அதெல்லாம் இது ஃபால்ஸ்னு சொல்லுதுங்க. இப்போது இதே வந்து நான் வந்து இப்போ S3 அப்படின்னு கொடுக்குறேன். S3 இஸ் ஈக்குவல் டு 8, 9, 0 அப்படின்னு தரேன். இப்போது நான் வந்து S3யும் S2வும் டிஸ்ஜாயிண்டா, ஸோ S3க்கும் S2க்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா பாரு, ஏதாச்சும் காமனாக இருக்கா பாருங்கள். 8 காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை மாற்றிக்கிறேன், 18 மாற்றிக்கிறேன். ஸோ 18 மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அப்போ இந்த கேஸில் இது வந்து இது எனக்கு ட்ரூ. ஸோ இது மாதிரி தாங்க வந்து நம்ம சூப்பர் செட்டு, சப்செட்ஸ் இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன யூஸ் கேஸ் பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் 1, கஸ்டமர் 2, கஸ்டமர் 3. ஸோ இவங்க 3 பேருமே எந்த பொருள் வந்து காமனாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், யூனியன் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் 3 செட்டு இருக்குது. ஸோ அப்போது நான் வந்து print கஸ்டமர் 1 டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் கஸ்டமர் 2, அதே மாதிரி டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் திருப்பி டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் கஸ்டமர்
3. ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? இது மூணுத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா டிவி அண்ட் சோஃபா. இவங்க 3 பேருமே டிவி அண்ட் சோஃபா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதனால் இது காமன். இப்போ மொத்தம் எத்தனை பொருள் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு நான் செக் பண்ணணுன்னா, இப்போது யூனியன் போட்டிருக்கு போல LEN அப்படின்றது என்னென்னா லென்த்து. ஸோ நான் வந்து கஸ்டமர் 3 டாட் யூனியன் கஸ்டமர் 2 டாட் யூனியன் கஸ்டமர் 3 சாரி கஸ்டமர் 1 இதையும் கொடுத்தனா இப்போ என்ன ஆகும் எனக்கு 11 அப்படின்னு சொல்லுது. ஸோ மொத்தம் 11 பொருள் வந்து விற்றுருக்குறாங்க யூனிக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா யூ வில் கெட் யூனிக் வேல்யூஸ். மொத்தம் 11 வேல்யூஸ் காமிக்கும். இப்போ பாருங்கள், பிரிண்ட். ஸோ எரர் வைல் பாசிங். ஸோ ஒரு ப்ராக்கெட் விட்டுட்டேன். மொத்தம் எத்தனை பொருள் விற்றுருக்காங்க பாருங்கள். மொத்தம் 11 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ மொத்தம் இத்தனை பொருள் வந்து விற்றுருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கஸ்டமர் 2 வாங்காத பொருளில் கஸ்டமர் 1 என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், பிரிண்ட் கஸ்டமர் 1 டாட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஆஃப் கஸ்டமர் 2. அப்போ கஸ்டமர் 2 வாங்காத எந்த பொருளை இவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, அப்போது மொபைல் வந்து இவர் வாங்கியிருக்காரா? வாங்கலை. அப்போது அதை எடுத்துக்கும். அது டிவி வாங்கியிருக்காரா? விட்டுரும். சோஃபா வாங்கியிருக்காரா? விட்டுரும். கம்ப்யூட்டர் டேபிள் இவர் வந்து கம்ப்யூட்டர் தான் வாங்கியிருக்காரு, கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கலை. ஸோ அப்போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் டேபிளும் எடுத்துக்கும். அதே மாதிரி குக்கர், இவர் வந்து கிரைண்டர் வாங்கியிருக்காரு, குக்கர். ஸோ அப்போது எது வந்து அன்காமனாக இருக்குது? மொபைல் அன்காமனாக இருக்குது, கம்ப்யூட்டர் டேபிள் அன்காமனாக இருக்குது, குக்கர் அன்காமனாக இருக்குது. ஸோ அப்போ அது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 3மே எடுத்தாலும் ஓகே, 2 கஸ்டமர் எடுத்தாலும் ஓகே. இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.